இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 8/4/2026 ஏப்ரல் மாதத்திலே புதன்கிழமை, விஸ்வவாசு வருடம் என்கிற தமிழ் வருடத்திலே பங்குனி மாதத்திலே 25ஆம் நாள். இன்றைக்கு தேய்பிரையில் அஷ்டமி மாலை 5:48 வரை, பின்பு சப்தமி தேதி வந்துவிடும். கேட்டை நட்சத்திரம் காலையில 4:54 வரைக்கும் இருக்கும். பின்பு மூல நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒரு நாள். நமக்கு நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள், தீய சக்திகள், அது அவங்க கண்ணோம்மல், இவங்க வச்சுட்டானோ சரி செய்வினை, அப்படி இப்படி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்கு நமக்கு. இந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் தூக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த தேய்பிறை சஷ்டி விரதம் அப்படின்னு பேர். இந்த சஷ்டி விரதத்துல முருகப்பெருமானை அரளிப்பூ கொண்டு நம்ம பூஜை செய்து வழிபடும் போது இந்த துன்பங்கள் எல்லாம் விலகி இன்பங்கள் நம்ம வாழ்விலே பெருகுவதற்கான வாய்ப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்ற செய்தியுடன், இந்த காலையிலே நல்ல நேரம் 9:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும், சாயங்காலையில் 6:30லேருந்து 7:30 மணி வரைக்கும் இருக்கிறது. ராகு காலம் 12லிருந்து 1:30 மணி, யமகண்டம் 7:30-9, குளிகை நேரம் 10:30-12. வாரசூலம் வடக்கு, பால் பரிகாரம். மீன லக்னத்திலே சூரியன் இருக்கிறார். 51 வினாழிகள் இருப்பார். 6:07 சூரியன் உதித்துவிடும். இன்றைக்கு இந்த மூல நட்சத்திரத்துக்கு வருவதனாலே சந்திராஷ்டமும் ரோகிணி நட்சத்திரத்துக்கு உண்டு. சனி, சூரியன், செவ்வாய், புதன் இவர்கள் அனைவரும் சேர்ந்து மீன ராசியிலும், சுக்கிரன் மேஷ ராசியிலும், குரு மிதுன ராசியிலும், கேது சிம்ம ராசியிலும், ராகு தனித்து கும்பராசியிலும் இருக்க இந்த நாள் துவங்குகிறது. மூல நட்சத்திரம் என்கிறனாலே தனுசு ராசிக்குள்ளர சந்திரனுடைய பயணம். இன்றைய நாளிலுடைய வரியன் என்கிற நாமயோகமும் வணிஜ என்கிற கரணமும் மிக முக்கியமானது. ஆடு மாடு எல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல நாள், தாராளமாக வாங்கலாம். அதே மாதிரி ரத்தினங்கள்லாம் வாங்கணும்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கும் நல்ல நாள் இன்னைக்கு. சிம்மம் ராசி நண்பர்களே, 5ஆம் இடம் என்கிற சுகஸ்தானத்துக்குள்ள சந்திர பகவான் இருக்கிறார். 12க்குரியவர். இந்த 12னாலே உங்களுக்கு தெரியும், விரயஸ்தானத்தை கொடுக்கக்கூடியவர்னு தெரியும். அதனால கொஞ்சம் இன்னைக்கு அசதியா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் நீங்க முருகப்பெருமானை நினைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் முக்கியம் இன்னைக்கு. ஏன்னா எவ்வளவு தூரம் முருகனை நினைக்கிறீங்களோ துன்பங்கள் எல்லாம் விலகிடும் இருக்கு. அதுவும் சஷ்டி விரதம் இருந்தால் இன்னைக்கு ரொம்ப நல்லது. சஷ்டி விரதம் இருப்பவர்களுக்கு டெஃபினட்டா எல்லா விதமான தீய சக்திகளும் உள்ள ஆற்றல் கிடைக்கும்னு இருக்கும். அதனால டெஃபினட்டா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நல்லதா பண்ண முடியும். வீடு வாசல் எல்லாம் இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த சஷ்டி விரதம் ஒரு 7 வாரம் தொடர்ந்து இருங்க. டெஃபினட்டா உங்களுக்கு அந்த 7 வாரம் 7 சஷ்டி விரதம் இருந்த உடனே உங்களுக்கான அந்த வீடு அப்படிங்கிற பேர் கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. இன்றைய அதிர்ஷ்ட எண் அப்படின்னா 2, 6. இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.